இது யார் நடக்கக்கூடாது? எல்லாருமே நடக்கலாமா? அப்படின்னா, ஒரு சிலருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நடக்கும் பொழுதோ, உட்காரும் பொழுதோ, அவங்களால ஒரு நிலையான பொசிஷன்ல வந்து இருக்க முடியாது. தள்ளாடும். ஸோ அப்படிப்பட்டவர்கள் வந்து இந்த பயிற்சியை வந்து கண்டிப்பாக தவிர்த்தணும். முதுகு தண்டுவட பிரச்சனைகள் இருக்கு. படுத்து எந்திரிச்சேன்னா எனக்கு அ தலை சுத்துற மாதிரி இருக்கு. இல்ல இந்த கழுத்துலருந்து இழுக்கிற மாதிரி இருக்கு. கைகள், விரல்களுக்கெல்லாம் வலி பரவுற மாரி இருக்கு. ஒரு பக்கம் கை, ஆர்ம்ஸோ வீங்குற மாதிரி இருக்கு. தலை சுற்றல் இருக்கு அப்படிங்கிறவங்க இத ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா, நம்ம இப்படி மாத்தி நம்ம ரிப்பீட்டடா சேஞ்ச் பண்ணிட்டு இல்ல ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு கழுத்து பகுதி தசைகளுக்கு அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகும். அதனால அவர்கள் வந்து தவிர்த்திடணும். அதே மாதிரி மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. இல்ல லிகமெண்ட் டேர் இருக்கு அப்படிங்கிறவங்களும் இத வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா, நம்ம டைரக்ஷன் மாத்தி, மாத்தி இந்த கால்களை வைக்கும் பொழுது என்ன அப்படின்னா, ஒரு ட்விஸ்ட் வரும். மூட்டுகளுக்கு இந்த பெட்டலா இதுக்கெல்லாம் ஒரு ட்விஸ்ட் வரும்பொழுதே, ஏற்கனவே அங்க அ டேமேஜ் இருந்தது அப்படின்னா, டேர் இருந்தது, இல்ல ரொம்ப தேய்மானம் இருந்ததுன்னா, அந்த கண்டிஷன் வந்து இன்னும் ரொம்ப மோசமாகும். ஸோ அவர்களும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சியை வந்து தவிர்த்தணும்.